கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் விசுவாசிகளே, கடவுளுடைய விசுவாசிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையின் நாயகனாக எங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருகிறவர், இதோ விடுதலையின் ஆண்டவரே, சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த நாளிலும் உடைய இறை ஆசிரியர்களே என் தேவன் தாமே இந்த நாளில் தந்து வழி நடத்தும். நிறைய வார்த்தை வழியாக நீர் பேசும், பாடல் குழுவை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதியும். வேர்ட் ஆஃப் காட் என்பது உம்முடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ கிருபை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 600வது பாடலாகிய இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே சிறு தீபம் போல இருள் நீக்க வேண்டிய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 600 பாடல். கற்பித்தார் ஒளி வீசவே சிறு தீபம் போல இருள் நீக்கவே அந்தகார லோகில் ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதல்வர்காய் ஒளி வீசுவோம். ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம். இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்காய் ஒளி வீசுவோம். உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம். பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சி ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில், லூக்கா 4:14 முதல் 22. இந்த பகுதியினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது லூக்கா நற்செய்தி நூல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாய் நம்ம பார்க்கின்றோம். ஏனால் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறை மிக துல்லியமாக இங்கே லூக்கா ஆசிரியர் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் நற்செய்தி நூலின் ஆசிரியர் சிறிய நாட்டு அந்தியோக்கியாவை சேர்ந்த லூக்கா என்பது திருச்சபை மரபு. இவர் ஒரு மருத்துவம் தெரிந்தவர். திரித்தூதர் பவுலடிகளாரோடு சேர்ந்து நற்செய்தி பணி ஆற்றியவர். பிற இன கிறிஸ்தவ சபைகளோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இவரும் பிற இன கிறிஸ்தவர் தான். இவர் யூதர் அல்ல என்பதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் நம்ம பிலோமோனில் பார்க்கிறோம், தீமோத்தேயுவில் பார்க்கின்றோம், கொலோசியரில் பார்க்கின்றோம். இவருடைய சூழலை நாம் பார்க்கும்போது மாண்புமிகு தியோஃபிலோ என்கின்ற ஒரு நல்ல உயர்ந்த மனிதனுக்கு இந்நூல் அர்ப்பணிக்கப்படுகிறது. நல்ல கிரேக்க மொழியிலே அமைந்திருக்கிறது. தம் காலத்து திருச்சபையின் போதனையையும் பணியையும் பற்றி அறிவிக்கும் நோக்கத்தோடு ஆசிரியர் இந்நூலை படைத்துள்ளார்.
இயேசுவை பற்றி பிற நூல்கள் இதற்கு முன் எழுதப்பட்டிருந்தாலும் முறையாகவும் முழுமையாகவும் வரலாற்று பின்னணியோடும் யாவற்றையும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்நூலை இவர் எழுதுகின்றார். பிற இனத்தவர்க்கென்றே எழுதுவதால் எபிரேய சொல்லாட்சி நூலில் தவிர்க்கப்படுகிறது. எருசலேம் நகரம் தீத்துவால் அழிக்கப்பட்ட போது நிகழ்ந்தவை இந்நூலில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கு நற்செய்தி நூலில் காணப்படும் எருசலேம் கோவிலை பற்றிய தானியேல் மறைபொருள் வெளிப்பாட்டு எலிக்கை செய்தி எருசலேம் நகர அழிவை பற்றிய செய்தியாக மாற்றப்படுகிறது. எனவே இந்நூல் கிபி 70ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்தியோக்கியா, ரோமை போன்ற ஏதேனும் ஒரு நகரிலிருந்து இந்த அருமையான புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்ம பார்க்கின்றோம். லூக்கா தான் இதனுடைய ஆசிரியர் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கின்றோம். இவருடைய பர்த் பிளேஸ், லூக்கானுடைய பர்த் பிளேஸ், அதாவது பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்தியோக்கியாவில் இருக்கின்ற சிரியா அல்லது த்ரோவா என்று நம்ம பார்க்கின்றோம். பவுலடிகள் அவரோடு இணைந்து ஊழியம் செய்தவர். இவருடைய ப்ரொஃபஷன் டாக்டர். கொலேசியர் 4:14 நம்ம பார்க்குறோம். பால் அவர்களை பிசிஷியன் என்று சொல்கிறார், மருத்துவர் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல் ரிலேஷன்ஷிப் பால் என்று பார்க்கிற போது லூக் வாஸ் எ லாயல் கம்பேனியன் ஆஃப் அ பால் ட்ராவலிங் வித் ஹிம் ஆன் ஹிஸ் மிஷனரி ஜேர்னிஸ். லூக்கா பவுலடிகளாரோடு இணைந்து பல மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் லிட்ரரி அண்ட் தியாலஜிக்கல் சொஃபிஸ்டிகேஷன், ஸோ காசிங் இஸ் கமாண்ட் ஆஃப் கிரீக் அண்ட் இஸ் ரிலையன்ஸ் ஆன் இயர்லியர் சோர்சஸ். அதாவது எபிரேய பாஷையை தவிர்த்து கிரேக்க மொழியை தான் இதில் அதிகமாக பயன்படுத்துறது. ஏன்னா இது எழுதப்படுறது பிற மக்களுக்காக, புறஜாதி மக்களுக்காக. என்னுடைய காஸ்பல் அண்ட் ஆக்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லூக்காவும் அப்போஸ்தலர் நடபடிகளும் 2 புத்தகத்தையும் ஒன்றாக எழுதியவர் தான் லூக்கா. ஆகவே இதில் லூக்காவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளும் திருச்சபையினுடைய வரலாற்றை, கிறிஸ்டியன் சர்ச்சினுடைய இயர்லி கிறிஸ்டியன் சர்ச் வரலாற்றை நம்ம ரொம்ப அழகாக புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இதனுடைய லெகசி நம்ம பார்க்கும்போது லூக்கா இஸ் ரெவரட் ஆஸ் த பேட்ரன் செயின்ட் ஆஃப் த பிசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அண்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி ஆர் வேல்யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எர்த்லி இயர்ஸ் ஆஃப் ஃபெய்த். அப்படி உலக விசுவாசத்தை அவர் கனப்படுத்தும்படியாக அவரை புனிதர் பட்டத்துக்கு உயர்த்தி இருக்கின்றதை நம்ம பார்க்கணும். அவர் சிலதிலெல்லாம் ஐ விட்னஸ் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் ஹெலனிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்கிறது. ஹெலனிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால் கிரேக்க கலாச்சார பின்னணி, எபிரேய கலாச்சார பின்னணி. அதே போல் மேரி அம்மா, அதாவது இயேசுவின் தாயாரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தவர், ஒரு தாய் மகன் என்ற மகன், அந்த உறவில் அவர் இருந்தவர் என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடியுது. இந்த அளவுக்கு லூக்காவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இங்கே 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 4:14 பார்க்கும்போது அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறார். என்னன்னா, அவருடைய ஊழியத்தை முடித்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கலிலேய பணி அப்போதான் முதல் பணியை அவர் ஆரம்பிக்கிறார். த அனாயிண்டட் ஒன் என்று நம்ம பார்க்கிறோம். கலிலேய பணியினுடைய தொடக்கம். இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து தான் தன் பணியை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எளிமையான பணி, அதாவது எளிமையான மக்களோடு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பார். இன்றைக்கு இருக்கிற மிஷனரிகளும் சரி, ஊழியர்களும் சரி, இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலர் இதை உறுதியோடு ஃபாலோ பண்ணுறாங்க. கிராம சபைகளில் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் செய்கிறதில்ல. ஏன்னா அங்கே காணிக்கை கிடையாது, வருமானம் கிடையாது. ஒரு ஜபக்கூட்டம் நடத்தினாலோ கோயில் நடத்தினாலோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா மணி ட்ராவல் எல்லாம் கிடையவே கிடையாது. இதை பட்டண திருச்சபையில் நடத்தினாக்கா கண்டிப்பாக ட்ராவல் உண்டு. அவங்க மாதத்துக்கு ட்ராவலு, ஒரு சர்வீஸுக்கு ட்ராவல், இதெல்லாம் இருக்குது. அப்போது பணம் இல்லை, எனக்கு சம்பளம் ஒழுங்காக இல்லை, அதனால் நான் கிராம சபைகளுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க, கிராம சபைகள் வளராமல் எந்த ஒரு திருச்சபையும் வளராது. அது முக்கியம். ஏனென்றால் இது என்னுடைய மாடல் அல்ல, ஜீசஸ் மாடல், ஜீசஸ் ரோல் மாடல், ஜீசஸ் மாடல், த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் இல்லையா? அதான் நம்ம இங்கே கலிலேய பணியில் பார்க்குறோம். அதனால 3 பேருமே இதை சொல்கிறாங்க. மத்தேயும் சொல்கிறாரு 4ஆம் அதிகாரத்தில், மார்க் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய், அதாவது உபவாசம் இருந்து 40 நாள் முடிச்ச பிறகு ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற பின்பு அவருக்கு எங்கே வராரு? கலிலேயாவுக்கு வரார். இந்த கலிலேயா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது ஒரு ஒதுக்கப்பட்ட இடமா இருக்கும். ஓரங்கட்டப்பட்ட மக்கள், குறிப்பாக யூதர்கள், அதாவது தாழ்ந்த யூதர்கள், கலப்பின மக்கள், புறஜாதிகள் வாழுகிற ஒரு பகுதியாக நம்ம இதை பார்க்கின்றோம். அந்த சுற்றுப்புறத்தில் அவருடைய ஊழியம் பரவியது. அவர்களுடைய தொழுகை கூடத்திற்கு வந்து பிரசங்கங்களை பேசினார். நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். பாருங்க, சொந்த ஊர், பிறந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவர் என்ன சொன்னாங்க, இவர் மரியாளின் மகன் அல்லவா, யோசேப்பின் மகன் அல்லவா, தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய சகோதரி நமக்கு தெரியுமே, இவர் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏளனமாய் பேசுகின்ற ஒரு நிலைமை நமக்கு புரிகிறது. இதை மத்தேயும் சொல்றாரு 13ஆம் அதிகாரத்தில், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்திருந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது. அவர் எப்பவுமே அந்த யூத ரபிமார்கள் அந்த இதில் தான், சேப்பலில் தான் வாசிப்பாங்க. அதாவது சினகாக், ஜப ஆலய தொழுகை என்பது சினகாக் என்று சொல்வார்கள். அதாவது எருசலேம் ஆலயத்திற்கு போக முடியாதவங்க எல்லாம் அந்த ஜப ஆலயத்தில் தொழுகை செய்வாங்க. அது ஒரு 10 குடும்பம் இருந்தால் போதும் அந்த இடத்துல இருக்கும். அதாவது எருசலேம் தேவாலயத்தை விட்டுட்டு மற்ற எல்லா இடங்களிலும் ஜப ஆலய தொழுகை நடக்கும். ஏன்னா எல்லாரும் எருசலேம் ஆலயத்துக்கு போக முடியாது, அது மலை மேலே இருக்குது, அது போய் வரத்துக்கு 1 வாரம் ஆகும். அதனால் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க தொழுகை கூடத்தில் இருப்பாங்க. 10 குடும்பம்னா அந்த இடத்துல ஒரு தொழுகை கூட இருக்கும். இதான் இன்றைக்கி இஸ்லாமியர்களும் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இடத்துலும் அவங்க 10 குடும்பம் இருக்கும்போது அவங்க ஒரு மசூதியை கட்டி தொழுகை செய்கிறத நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தோடு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆலயங்களை நம்ம கட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இன்றைக்கி இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு தொழுகை கூடத்திலும் அந்த தொழுகை நடக்கும்போது அவர்கள் பாடல்களை பாடி வேதத்தை, கடவுளுடைய வார்த்தையை, அதாவது அன்றைக்கு இருந்த தோரா என்பது முதல் 5 புத்தகத்தை குறிக்கிறது. மோசேயினுடைய ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரையில் இருக்கிற புத்தகங்கள் அதை குறிக்கிறது. அதே நேரத்தில் மற்ற ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்கள், மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் இருக்கிறது, அதையும் அவங்க வாசிக்குவாங்க. அதான் முக்கியமாக இங்கே ஆண்டவர் தோராவை வாசிக்கல, ஏசாயாவை வாசிக்கிறார். அதான் பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க சிறைப்பட்டோர் விடுதலை அடையவர், பார்வை அற்றோர் பார்வை பெறுவார் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ரொம்ப அழகான பாயிண்ட் சொல்றார். இந்த பகுதி எங்க இருக்குதுன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1-2 ஆகிய வசனத்தில் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை பற்றி சொல்லுகிறார். அவங்கள வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர் கர்த்தர் அன்னைக்கு சொன்னார். அதே போல தான் இன்றைக்கும் இன்னைக்கு பல வியாதிகளினாலே, துன்பங்களினாலே, பிரச்சனைகளினாலே, கஷ்டங்களினாலே சிறைப்பட்டு இருக்கின்ற மக்களுக்கு இறை வாக்கை உரைக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியை என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். முதல்ல அதான் சொல்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார். என்னத்துக்கு அருள் பொழிவு செய்தாரு? போய் அரியணையில் உட்காந்துக்கிறதுக்கா? நான் தான் அரசன், எனக்கு எல்லாரும் கப்பம் கட்டுங்க, எல்லாரும் என்னை வணங்கிட்டு போங்கன்றதுக்கா? இல்லை, ஊழியம் செய்வதற்காக. நம்ம கூட இன்னைக்கு இயேசுவின் அருட்பொழிவை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அருட்பொழிவை பெற்றிருக்கிறோம். We are baptized in Christ, we are ordained in Christ, we are receiving the word of God, we are receiving the communion, holy communion. இதெல்லாம் எதுக்காகனா கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக. We should proclaim the gospel to the poor, oppressed, downtrodden, alienated in the society. சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்க கடவுள் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இந்த இறை வார்த்தையினுடைய மிக அற்புதமான இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நாசரேத் மேனிஃபெஸ்டேஷன். நாசரேத் ஊர் அறிக்கை, ஊழியத்தினுடைய அஜெண்டா. இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையில் ஒரு அஜெண்டா இருக்கும்.
இல்லையா? ஊழியம் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னலாம். இதனுடைய ஊழியத்தினுடைய முதல் பகுதியில் இதான் இருக்கணும், இயேசுனுடைய அஜெண்டா. அவர் என்னென்ன செய்ய வந்தார் அப்படின்னு. இப்போ முதல்ல அருட்பொழிவு கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்றார். எதுக்கு? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we should proclaim the gospel to the poor. நீ டவுனில், நீ சென்னையில், மெட்ராஸில் எல்லாம் உட்காந்துருந்தா கூட போய் ஏழைகளை சந்தி. சிட்டி சர்ச்சில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஏழைகளை பார்க்கறதே இல்லையே. அங்கே அந்த சர்ச்சில் உறுப்பினராக இருக்கிற ஏழை எளிய மக்களை சந்திக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஏழைங்க, அங்கே போனால் காணிக்க வராது இல்லையா? அதே இடங்களில் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? சென்னையை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ கிராமங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ கிராமங்கள். அங்கே போய் சந்திக்கணும். ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு 5-10 கிராமங்களை தத்தெடுத்து போய் வாரத்துக்கு ஒரு கிராமங்களை சந்தித்தால் எவ்வளோ நற்செய்தி பரவும். எந்த திருச்சபையும் இதை செய்வதில்லை. ஏனென்றால் அதெல்லாம் ரிஸ்க்கு. பணம் செலவு பண்ணணும், ஐயரை கூட்டின்னு போகணும், வேன் வைக்கணும், மக்களை கூட்டின்னு போகணும் இல்லையா? அதனால் எந்த வேலையும் ஊழியமும் நடைபெறுவது இல்லை. வெறும் கோயில் மட்டும் சர்ச்சு மட்டும் நடந்தால் போதுமா? நீங்கள் ஆம்பூரில் நம்ம பெரிய பெரிய திருச்சபைகள் இருக்கிறது, சர்ச்சு மட்டும் நடத்திட்டு போகிறாங்க, வேற எந்த ஊழியமும் நடைபெறவில்லை. வருகிற பணங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கணும், தனித்தனி மனிதர்கள் ஷேர் பண்ணிக்கின்னு பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறாங்க. கடவுளுடைய ஊழியத்தை செய்யாமல் கடவுள் கேள்வி கேட்பார். கடைசி காலம் எருசலேம் ஆலயம் கட்டப்பட போகிறது. 3வது தேவாலயம் கட்டப்பட்டால் ஆண்டவருடைய வருகை மிக சமம். எச்சரிக்கையா இருங்க. அப்போ அர்த்தம் சொல்றாரு, சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர். சிறையில் இருக்கிறவங்க, இன்னைக்கு பாவ சிறையில் இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம அறிவிக்கணும். குடி என்ற சிறை, போதை என்ற சிறை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வசனத்தை தெரியாம தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, போதையினால, மதுவினால இல்லையா? அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். பார்வையற்றோர் பார்வை பெறுவார். இன்னைக்கு கண்ணிருந்தும் குருடர்களா இருக்கிறாங்க எவ்வளோ பேர். எப்படி போகணும், எப்படி பயணிக்கணும்னு தெரில. அவங்களுக்கெல்லாம் நம்ம வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்புகிற ஆண்டவர். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காய் எந்த மிஷினரியை இயக்கமாவது, திருச்சபையாவது குரல் கொடுக்கிறதா? நாட்டில் எவ்வளவோ அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிறதே. திருச்சபை களத்தில் இறங்கி அவர்களுக்காய் குரல் கொடுக்கிறதா? யோசித்து பாரு. சபைக்கு எதனா பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம களத்தில் இறங்குவோம். பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை திருச்சபை பேசுவதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்றைக்குமே சபை மேலே இருக்குது. ஏன்னா சபைக்கு எதனா பிரச்சனை வந்துடுமா, சபையை கேஸ் போட்டு அவங்க இல்லாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய பயம் நமக்கு இருக்கிறது. அடுத்தது, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு, ஆண்டவர் அருள் தரும், த கிரேஸ் ஆஃப் காட், அவருடைய நியாய தீர்ப்பு இல்லையா? அதான் சொல்றார், அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் சொன்னார் ஆண்டவர், இந்த ஏட்டி சுருட்டி காவலிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தையும் அவரை நோக்கி உற்று பார்த்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழி மக்கள் எல்லாம் கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, we are anointed. ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம், the anointed one. Luke 4:18, the spirit of the Lord is on me because he has anointed me to proclaim good news to the poor. Jesus' ministry begins in Galilee. Jesus returned to Galilee and the beginning of his ministry. The power of the Spirit in Jesus' ministry, we should understand the power of Holy Spirit. The anointed one, Jesus, his identity as the anointed one and the significance of his anointing. Mission, Jesus' mission is to proclaim good news to the poor, freedom for the captives and recovery of the sight for the blind. Response to Jesus, wonder and amazement. Response to Jesus' teaching and amazing they felt. Gracious words, the importance of gracious words that Jesus spoke and their impact on the crowd. அப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். The anointed one, the power of the Spirit, good news to the poor. சில வசனங்களை இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னு சொன்னால்,
வேதத்தில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 61 1-3, 1 சாமுவேல் 16 13, ஏசாயா 61 1, சங்கீதம் 40 9-10, ஏசாயா 42 7, 49 9, மத்தேயு 3, மார்க் 1, அப்போஸ்தலர் 10, ரோமர் 15, மத்தேயு 9, லூக்கா 7, அப்போஸ்தலர் 18 1-8, பரிசுத்தவை பற்றி கம்பேஷன் ஃபார் த மார்ஜினலைஸ்ட், மேத்யூ 25:31, ஜேம்ஸ் 1:27, ப்ரொக்ளைமிங் குட் நியூஸ், ரோமர் 1:1-6, 1 கொரிந்தியர் 1:17. அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். வீட்டில் கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்க கடவுள் நம்மை அனுப்பியிருக்கிறார். கடவுள் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். நம்முடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க, அவருடைய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிங்க. நாளை தினத்தில் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். ஆகவே விடுதலையின் நாயகன் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். நமக்காக பாவம் சாபம் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்தை கிராமங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு செய்ய தூய ஆவியானவர் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, விடுதலையின் நாயகனே, அடிமை தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்தவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் ஆண்டவரே இருந்தது, அதை எங்கள் வாழ்க்கையில் இருந்து மாற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தவரே, காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாசரேத் ஊர் அறிக்கை என்பது உலக புகழ்பெற்ற ஒரு அறிக்கை. இறையில் சித்தாந்தங்கள் அதில் நிறைய இருக்கிறது ராஜா. எளிமையான மக்களுக்கு போய் ஊழியத்தை நீர் செய்து பட்டணங்களை தேடி செல்லவில்லை, ஏழை மக்களோடுவே வாழ்ந்தீர். அதுபோல் நாங்களும் கூட ஏழை எளிய மக்களோடு பயணித்து அப்படியே வாழ்க்கையில் தீபங்களை ஏற்ற இன்னைக்கு பாடலை பாடினது போல் இயேசு கற்பித்தார், ஒளி வீசவே. ஆமாண்டவரே, இருள் நிறைந்த பகுதியிலே ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீச எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதவர்கள் ஊழியங்களுக்காக சபை ஜபிக்கிறோம். ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ என்னுடைய கண்கடை எரியல் கல்லூரி ஆண்டவரே, முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், ஆண்டவர் பேராசிரியர்கள், மாணாக்கர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்படி பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், இல்லை பணியாற்றுகிற ஹெட்மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், பணியாற்றுகின்ற அனைத்து ஊழியர்கள், படிக்கின்ற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இப்படி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சருக்காக, என்னுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை மிக சிறப்பான ஒரு தேசமாக இருக்கு. நாளை தினத்தில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறப்போ இப்படி கிருபை எங்களோடு தங்கிட்டுங்க. ஆண்டவர், நாங்கள் இந்தியர்கள் தான், அதே நேரத்தில் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள். அந்த நற்செய்தி எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம், விடுதலை பற்றி அறிவிக்கணும்னு சொல்லி வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியே வியாதி, பலவீனங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரை மாற்றுங்க. விடுதலை, சமாதானத்தை தார். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், அப்படியே ஆண்டவரே அருமையான ஆசிய கண்டத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பார்த்து வைக்க ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் அமைதி, சமாதானத்தை தாரும். ஆண்டவர் ஆசிய பிராந்தியத்தில் சமாதானத்தை தாரும். இந்தியா, அமெரிக்கா ஆண்டவர் வர்த்தக போர் முடிவுக்கு வரட்டும். ஆண்டவர் அதே போல் காசா பகுதியில் போர் முடிவுக்கு வரட்டும். உக்ரைன், ரஷ்யா போர் முடிவுக்கு வரட்டும் வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் அமைதி, சமாதானத்தை தாரும். இந்த வேளையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பாப்பனப்பள்ளி போதவட்டத்திற்காய், பாப்பனப்பள்ளிக்காய் ஜபிக்கிறோம். திருச்சபை கட்ட வேண்டும். இதை பார்க்குறவங்க, கேட்குறவங்க உதவி செய்ய என் தேவன் கிருபை தாரும். நாளிலே ஆண்டவர் பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபைகள் குடும்பங்கள் பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதோ பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகின்ற என்னுடைய மறைந்த காலம் சென்ற அன்புக்குரிய ஆயர் அருள் திரு எட்வின் டேவிட் அவருடைய அன்பு மகள் ஆண்டவர் திருமதி ஐடா கிரேஷியா யுஎஸ்ஏல இருக்காங்க. அவங்களுக்காக ஜபிக்கிறோம். அப்படியே அன்பு கணவர், மனைவி, பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் குறிப்பாக ஐடா கிரேஷியா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அதே போல் என்னுடைய சவுதியில் இருக்கின்ற தேவ அசோகனுடைய அன்பு மனைவி ஜான்சி, திருமதி ஜான்சிக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகளை ஆசீர்வதிங்க. அந்த நரியம்பட்டு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பனகாற்று திருச்சபையில் இதோ ஆண்டவரே அப்பா அந்த பாஸ்டேட்டில் பாஸ்டராக இருக்கும்போது ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய ஆசீர்வதிங்க. அன்பு மகளை ஆசீர்வதிங்க. அவருடைய கணவர் தேவ அசோக்கி அவருடைய அன்பான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலே இப்படியோட ஊழியத்தில் இருக்கிற அன்பான நண்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தலைமுறைகளுக்காகவும், அன்புக்குரிய சாகோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஊழியங்களில் எங்களோடு இருக்கிற போதும் இப்படி கிருபை தங்கிருந்து வழி நடத்தட்டும். மனைவி, அன்பு மனைவி, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரை பலவீனங்களை, கஷ்டங்களை மாற்ற இந்த நாளின் இறைப்பணி, ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி, கால சூழ்நிலைக்காய் நன்றி. இன்னும் அதிகமான மழையை எங்கள் பகுதியில் தந்து
புல் பூண்டுகள் செழிக்க, கால்நடைகள் செழிக்க, ஆறுகள் ஆடுற குளங்கள் நிரம்ப கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த இறை வார்த்தை ஒழித்து கொண்டிருக்கிற எல்லா வீடுகளிலே ஆண்டவர் விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம் தந்து வழிநடத்துங்க. இது நாளை தினத்தில் நாங்கள் இப்படி இந்தியாவின் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட, தேசத்திற்காக நான் ஜபிக்க, திறப்பில் நின்று ஜபிக்க நான் கிருபைத்தான். குறிப்பாக நாளை தினத்தில் பாப்பன்பள்ளி திருச்சபையில் ஆண்டவரே உபவாச கூட இருக்கிறது. ரெவரண்ட் டாக்டர் நெல்சன் வீரதாசையா வருகிறார். அவரின் ஆசீர்வாதத்தை வல்லமையாக பயன்படுத்தும். அநேக மக்கள் அதை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். இறை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன்.